Welcome to Jazz Media. இன்னைக்கு நம்ம 10th standard maths exercise 1.2ல 5th sum பார்க்க போறோம். 5th sum என்னன்னு பாருங்க. A company has 4 categories of employees. ஒரு கம்பெனில 4 category of employees இருக்காங்க. யார்னா assistants இருக்காங்க, clerks இருக்காங்க, managers இருக்காங்க and executive officers இருக்காங்க. assistant A னு மென்ஷன் பண்றாங்க. clerks C னு மென்ஷன் பண்றாங்க. managers M னு மென்ஷன் பண்றாங்க. executive officers E னு மென்ஷன் பண்றாங்க. இந்த கம்பெனி வந்துட்டு அடுத்து என்ன சொல்றாங்க, the company provide rupees 10,000, 25,000, 50,000 and 1 lakhs as salaries to the people who works in the categories A, C, M and E respectively. அதாவது இந்த கம்பெனி வந்துட்டு rupees 10,000 salary assistantsக்கும், rupees 25,000 salary clerksக்கும், 50,000 salary managersக்கும், 1 lakh salary executive officersக்கும் கொடுக்குறாங்களாம். ஓகேவா? if A1, A2, A3, A4, A5 were the assistants. இந்த A1லேருந்து A5 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க assistants. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 assistants வந்துட்டு அந்த கம்பெனியில் இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து C1, C2, C3, C4 were clerks. அப்படின்னா 4 clerks வந்துட்டு அந்த கம்பெனியில் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க M1, M2, M3 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. E1, E2 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. பாருங்க 5 அசிஸ்டன்ட், 4 கிளர்க்கு, 3 மேனேஜர்ஸ், 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அந்த கம்பெனியில் இருக்காங்க. அண்ட் if the relation R is defined by X or Y, ரிலேஷன் எப்படி இருக்குங்கிறாங்க? X or Yன்னு சொல்லிட்டாங்க. வேர் X is the salary, Xங்கிறது என்னது? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய salary to the person Y. அப்போ Yங்கிறது person, புரிஞ்சுக்கோங்க. Yங்கிறது person, Xங்கிறது salary. ஓகேவா? இப்போ express the relation through an ordered pair and an arrow diagram. ordered pairலையும் arrow diagramலையும் இந்த ரிலேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த சம்மை எப்படி எழுதணும், யார் யார் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். யார் யார் இருக்காங்க? வெயிட் அ செகண்ட், இதை வந்துட்டு இது உங்களுக்காக ஒரு புரிதலுக்காக தான் எழுதினேன். சரியா? இப்போ நம்ம யார் யார் இருக்காங்கன்ட்டு எழுதிக்கலாம். அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, அடுத்து கிளர்க்ஸ் இருக்காங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த அசிஸ்டன்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? A1, A2, A3, A4, A5 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்களா? இப்போ இந்த அடுத்து வந்துட்டு கிளர்க்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? C1, C2, C3, C4 4 கிளர்க்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அடுத்து மேனேஜர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. M1, M2, M3 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் E1, E2 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பர்சன்ஸ்லாம் யார்? Yன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது இங்கே நம்ம Yன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவங்களாம் பர்சன்ஸ். அடுத்து எக்ஸுங்கிறது என்ன? சேலரி, இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி. அப்போது இந்த 5 பேருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 10,000 சேலரி கொடுக்குறாங்க இல்லையா? அப்படி தானே? அசிஸ்டன்ட்ஸ்க்கு சேலரி 10,000 சொல்லிட்டாங்க. அப்போ 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அப்போ 5 பேருக்குமே 10,000 சேலரி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்னென்னு எழுதணும்? இப்போது ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 10,000 A1ன்னு எழுதணும். ஓகேவா? அடுத்து செகண்ட் அசிஸ்டண்ட்க்கு 10,000, அப்போது 10,000 A2. அதே போல் தேர்ட் அசிஸ்டண்ட்க்கு 10,000 A3. நெக்ஸ்ட் ஃபோர்த் அசிஸ்டண்ட்க்கு 10,000, அதே போல் ஃபிஃப்த் அசிஸ்டண்ட்டுக்கும் 10,000. இப்போ 5 பேருக்கும் 10,000 கொடுத்துட்டாங்க. அடுத்து கிளர்க்ஸ் இருக்காங்க. கிளர்க்ஸ்க்கு எவ்வளோ சேலரின்னு சொல்லியிருக்காங்க? 25,000 சேலரி. அப்போது 4 கிளர்க் இருக்காங்க. 4 கிளர்க்குக்கும் 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போது என்ன எழுதணும்? 25,000. இங்கே வந்துட்டு 25,000ங்கிறப்போ இங்கே கமாலாம் போடக்கூடாது. ஓவராலாக நம்ம நம்பர்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். 25,000, C1 ஃபஸ்ட்டு கிளர்க்குக்கு. அடுத்து ரெண்டாவது கிளர்க்குக்கு அதே போல் ஒரு 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போது C2. சரியா? அடுத்து மூணாவது கிளர்க்குக்கு ஒரு 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. கமா போடக்கூடாதுன்னு சொன்னேன்னா போடக்கூடாது. C3. நெக்ஸ்ட்டு நாலாவது கிளர்க்குக்கு ஒரு 25,000 ரூபாய்.
ஸோ 4 கிளர்க் இருக்காங்க, 4 கிளர்க்குக்கும் 25,000 ரூபாய் சேலரி கொடுத்தாச்சு. அடுத்து 50,000 ரூபாய் சேலரியாக இருக்குது மேனேஜருக்கு. மொத்தம் எத்தனை மேனேஜர் இருக்காங்க? 3 மேனேஜர் இருக்காங்க. அப்போது 50,000 M1. நெக்ஸ்ட்டு 50,000 M2. அடுத்து 50,000 M3. அப்போ 3 மேனேஜருக்கும் 50,000 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்களா? அப்போது அந்த 1,00,000 1 lakh இங்கே எழுதணும். 1 lakh, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 1 E1. அடுத்து ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கும் ஒரு 1 lakh கொடுக்குறாங்க E2. இப்போது இதை நம்ம ஆர்டர்ட் பேரில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன எழுத சொல்கிறாங்க? ஆரோ டயக்ராம் கேட்குறாங்க. அப்போது ஆரோ டயக்ராமுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல இது வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 10,000 10,000 salary. அடுத்து 25,000 salary. நெக்ஸ்ட்டு 50,000 salary. அடுத்ததா 1 lakh salary. யார் யாருக்கு? மொத்தம் 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க. A1, A2, A3, A4, A5. அதே போல் கிளர்க்கு 4 கிளர்க் இருக்காங்க. C1, C2, C3, C4. மேனேஜர் 3 பேர் இருக்காங்க. M1, M2, M3. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேர் இருக்காங்க. E1, E2. இப்போ யார் யாருக்கு என்னென்ன சேலரி போகுது? 10,000 ரூபாய் 5 அசிஸ்டண்ட்டுக்கும் போகுது. 10,000 ரூபாய் A1க்கு போகுது, A2க்கு போகுது, A3க்கு போகுது, A4க்கு போகுது அண்ட் A5க்கு போகுது. இந்த 10,000ம் யாருக்கு? இந்த அசிஸ்டன்ட்ஸ்க்கு. ஓகேவா? அப்போ ஆரோவை கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த 5 பேருக்கும் போகுது. இந்த 25,000 சேலரி யார் யாருக்கு போகுது? 4 கிளர்க்குக்கு போகுது. C1, C2, C3, C4. 4 கிளர்க்குக்கு போகுது இந்த 25,000 சேலரிங்கிறது. ஓகேவா? அடுத்து 50,000 சேலரி யார் யாருக்கு போகுது? 3 மேனேஜர்ஸ்க்கு போகுது. 50,000 M1க்கு போகுது, M2க்கு போகுது, M3க்கு போகுது. சரியா? அதே போல் இந்த 1 lakh சேலரி யார் யாருக்கு போகுது? 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு போகுது. E1க்கு 1, E2க்கு 1. சரியா? அவ்வளோதான் இந்த ஆரோ டயக்ராம். அவ்வளோதான் இந்த 5th சம். ஃபஸ்ட்டு நம்மளை ஆர்டர்ட் பேர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதனால் யார் யாருக்கு என்னென்ன சேலரி அப்படிங்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். A1க்கு இவ்வளோ சேலரி, A2க்கு இவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். அதே மாதிரி ஆரோ டயக்ராம் போட சொல்கிறாங்க. நம்ம இந்த 10,000 சேலரி யார் யாருக்கு போகுதுங்கிறத டயக்ராமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் 25,000 சேலரி யார் யாருக்கு, 50,000 யார் யாருக்கு, 1 lakh சேலரி யார் யாருக்குங்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி டயக்ராமாக எழுதியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு இந்த 5th சம். ஓகேங்களா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.